ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் பாண்டி ஹாரர் ஸ்டோரிஸ். நான் உங்கள் முத்துப்பாண்டியன். இன்னைக்கு வீடியோவில் தூத்துக்குடியை சேர்ந்த கொத்தனார் ஒருத்தர் தன்னோட ரகசிய காதலியை தனிமையில சந்திக்கிறதுக்காக நள்ளிரவு நேரத்துல ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்புக்கு தனிமையில வரவழைச்சிருக்காரு. போதையும் காம வெறியும் தலைக்கேறிய அந்த நபர் வந்தது தன்னோட காதலி தான் நினைச்சு மோக வலையில மூழ்கி இருந்திருக்காரு. ஆனா அன்று இரவு அவர் கூட இருந்தது அவரோட காதலியே இல்ல. பல வருடங்களுக்கு முன்னாடி அதே தென்னந்தோப்புல அடிச்சு கொலை செய்யப்பட்ட ஒரு கன்னி பெண்ணினுடைய ஆன்மா. அவரோட இந்த தவறான ஆசையும் நள்ளிரவு ரகசிய சந்திப்பும் அவரோட மொத்த வாழ்க்கையுமே புரட்டி போட்டுருச்சு. அப்படி அந்த ஆன்மா அந்த இளைஞருக்கு என்ன மாதிரியான அசம்பாவிதங்களை ஏற்படுத்துச்சு? அந்த ஆன்மாவோட கோர பிடியிலிருந்து அவர் முழுசா தப்பிச்சாரா இல்ல பழி வாங்கப்பட்டாரான்ற நெஞ்ச உரைய வைக்கக்கூடிய அதிபயங்கர அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவத்தை கொஞ்சம் கூட த்ரில்லிங் குறையாம அப்படியே இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இதயம் பலவீனமானவர்கள், கர்ப்பிணி பெண்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா அந்த வீடியோ அந்த அளவுக்கு பயங்கர டெரிஃபையிங்கா இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய அமானுஷ்ய திகில் உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு இன்பாக்ஸில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் இன்ட்ரோல சொன்னது மாதிரி 2009 வருடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்துல தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் தினகரன் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் யாருக்கு நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா இவங்க கிராமத்துல வசிக்கக்கூடிய அழகேசன்ற கொத்தனாருக்கு தான் நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடக்கும்போது அழகேசனுக்கு ஒரு 40 வயது இருக்குமா. நல்லா முறுக்குன மீச, கருகருன்னு கட்டுமஸ்தான உடம்போட ஆஜானுபாகவா இருந்திருக்காரு. சாதாரண கொத்தனாரா அவரோட வாழ்க்கையை தொடங்கினவரு இந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு 100 வேலையாட்களுக்கு மேல அவர் கையில வச்சுக்கிட்டு ஒரே நேரத்துல 3-4 பில்டிங்கை கான்ட்ராக்ட் எடுத்து வீடு கட்டி கொடுத்துட்டு வந்திருக்காரு. இவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கம்மியான பட்ஜெட்ல ரொம்ப தரமான வீடு கட்டி கொடுக்கறதுல ரொம்பவே கை தேர்ந்தவர். இதனாலே அந்த அழகேசன் கொத்தனார அந்த சுற்று வட்டாரத்துல தெரியாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அழகேசனுக்கு ஊருக்குள்ள சொந்தமா ஒரு வீடு ஒண்ணு இருந்திருக்கு. அவர் தன்னோட மனைவி குழந்தைகளோட வசிச்சுட்டு வந்திருக்காரு. அவரோட மனைவி பெயர் சித்ரா. இந்த அழகேசனோட மனைவி பாக்குறதுக்கு நல்லா லட்சணமாவும் இருந்திருக்காங்க, நல்ல குணம் படைச்சவங்களாவும் இருந்திருக்காங்க. இவருக்கு 2 ஆம்பளை பசங்களும் இருந்திருக்காங்க. அழகேசனுக்கு பெருசா எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. மனைவியை தவிர மற்ற பெண்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாரு. மாசத்துல எப்பயாவது பண்டிகை திருவிழான்னு வந்துச்சுன்னா தன்னோட மனைவி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வீட்டுல வச்சு ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரு. இவர் உழைப்புன்னு உழைப்புல கவனமா இருந்ததுனால அவருக்கு வேலைகள் நிறைய குவிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால அவருக்கு வருமானம் தேவைக்கு அதிகமாவே வந்திருக்கு. இப்படித்தான் இவரோட வாழ்க்கை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு. அழகேசனும் அவரோட மனைவியும் வர்ற வருமானத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் ஊருக்கு அவுட்டர்ல ஒரு பெரிய தென்னந்தோப்பு கம்மியான விலைக்கு வந்திருக்கு. அழகேசன் அந்த தோப்பை போய் பார்த்திருக்காரு. அங்க நிறைய தென்னை மரங்களோட நீர்ப்பாசன வசதிக்கு ஒரு கிணறும் இருந்திருக்கு. உள்ள தோட்டத்துக்குள்ள தங்குறதுக்காக சின்னதா ஒரு ஓட்டு வளவு வீடும் இருந்திருக்கு. எல்லா மரத்திலையும் தேங்காய்கள் காய்ச்சி குலுங்கி இருந்திருக்கு. அந்த தோப்போட அழகுல மயங்கி போன அழகேசன் அந்த தோப்பை வாங்கியே ஆகணும்னு முடிவு பண்ணி இருக்காரு. ஆனா அக்கம் பக்கத்துல இருந்தவங்க அழகேசன் கிட்ட இந்த தோப்பை வாங்காதீங்க, என்ன காரணம்னா இந்த தோப்புக்குள்ள அகால மரணம் அடைஞ்ச ஒரு பெண்ணோட ஆன்மா உலாவுதுன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா அழகேசன் அவங்க சொன்னது எதையுமே சட்டை பண்ணல. அவருக்கு தெய்வ நம்பிக்கை தான் அதிகமா இருந்துச்சே தவிர பேய் பிசாசு மேல துளியும் நம்பிக்கை இல்லை. அந்த தோப்பை பார்த்துட்டு வந்த அந்த வாரத்திலே அந்த தோப்பை நல்ல விலைக்கு பேசி வாங்கி இருந்திருக்காரு. ஒரு மனுஷனுக்கு கெட்ட நேரம் வந்துச்சுன்னா எல்லாமே சேர்ந்து வரும்னு சொன்னது மாதிரி அழகேசனுக்கு அந்த தோப்பை வாங்கினதுல இருந்து கெட்ட நேரம் தொடங்கி இருக்கு. இந்த தோப்பை வாங்கினதுக்கு பிறகுதான் அவரோட வாழ்க்கையில அமானுஷ்ய அலை அடிக்க போகுதுன்னு அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல.
அழகேசன் என்னதான் பெரிய லெவல்ல 4-5 இடத்த கான்ட்ராக்ட் பிடிச்சு வேலை செஞ்சாலும் அவரும் கொத்தனார்களா சேர்ந்து வேலை பார்க்கறத வாடிக்கையா வச்சிருந்திருக்காரு. கட்டடத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாருன்னா எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்வாரு. அந்த அளவுக்கு ஒரு கடினமான உழைப்பாளி. அப்படி ஒரு நாள் அழகேசன் அந்த சைட்டுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இளம் பெண் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 28 வயது இருக்கும். பார்த்தா திருமணமான பெண் மாதிரி தான் தெரிஞ்சிருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்கு ரொம்பவே வறுமையில வாடுன மாதிரி, பழைய சேலையும் சோகத்துல வாடுன முகமா தெரிஞ்சிருக்காங்க. ஆனா பாக்குறதுக்கு இளமையா இருந்திருக்காங்க. அவங்க அழகேசன் கிட்ட வந்து எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அழகேசன் அந்த பெண் கிட்ட, பார்த்தா டீசென்ட்டா தெரியுறீங்க, இங்க கட்டட வேலை மட்டும்தாமா இருக்கும், கட்டட வேலை நீங்க பாப்பீங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு, நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அழகேசன் அந்த பொண்ணுகிட்ட, நீங்க யாருமா, நீங்க எங்க இருந்து வர்றீங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு, என் பேர் மல்லிகாங்க, நான் பக்கத்து கிராமம் தான், எங்க வீட்டுக்காரரு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி உடல்நிலை சரியில்லாம இறந்து போயிட்டாருன்னு சொல்லியிருக்கு. எனக்கு 7 வயசுல ஒரு மகன் ஒருத்தன் இருக்கான், அதான் இங்க வந்தோம்னா ஏதாவது வேலை வெட்டி செஞ்சு பொழைச்சுக்கலாம்னு கேட்க வந்தேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு அந்த மாதிரி சொன்னதும் அழகேசன் ஈவி இறக்கப்பட்டு அந்த பொண்ணை வேலைக்கு சேர்த்திருக்காரு. மல்லிகா வேலைக்கு புதுசுன்றதுனால அவருக்கு ஹெல்ப்பா பக்கத்துல வச்சுக்கிட்டு சின்ன சின்ன வேலைகள் கொடுத்திருக்காரு. மல்லிகாவும் அந்த சித்தாள் வேலைய ரொம்பவே விரும்பி தான் செஞ்சிருக்காங்க. மல்லிகாவோட குடும்ப கஷ்டத்தை நினைச்சு அழகேசன் சம்பளம் கொடுக்கும்போது அப்பப்போ 10-500 சேர்த்து கொடுத்திருந்திருக்காரு. ஆரம்பத்துல ரொம்பவே நொஞ்சு காணப்பட்ட மல்லிகா இப்ப நல்ல சம்பளம் வாங்குறதுனால நல்லா புதுசா சேலையெல்லாம் எடுத்து கட்டி மினுமின்னு காட்சி அளிச்சிருக்காங்க. மல்லிகாவோட குறும்புத்தனமான பேச்சிலையும் அழகுலையும் மயங்கி போன அழகேசனுக்கு அவரையும் அறியாம மல்லிகா மேல ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. அழகேசன் எந்த சைட்டுக்கு வேலைக்கு போனாலும் மல்லிகாவை கூடயே கூட்டிட்டு போயிருக்காரு. இதை பார்த்த மற்ற கொத்தனார் சித்தாள்கள் அழகேசன் மல்லிகாவை வச்சிருக்காருன்னு ஜாடமாடையா பேசியிருக்காங்க. இருந்தாலும் இவங்க வேலை செய்யற அந்த தொழில்ல இதெல்லாம் சகஜம்தான், அதை யாரும் பெருசா எடுத்துக்கல. அழகேசன் தன்னோட காதலை எப்படி மல்லிகா கிட்ட சொல்லலாம்னு பயங்கரமா தவிச்சிருக்காரு. அப்படித்தான் ஒரு நாள் சாயங்காலம் எல்லாரும் வேலை முடிஞ்சு சம்பளம் வாங்கிட்டு போகும்போது அழகேசன் மல்லிகா கிட்ட, எல்லாரும் போகட்டும், நீ கொஞ்ச நேரம் நில்லு, நான் உன்னை ஒரு பக்கம் கூட்டிட்டு போகணும்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் கிளம்புற வரைக்கும் மல்லிகா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லாரும் சம்பளம் வாங்கிட்டு போனதுக்கு பிறகு அழகேசன் அவரோட 2 வீலர்ல மல்லிகாவை அவர் புதுசா வாங்கின தென்னந்தோப்புக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த தென்னந்தோப்பு முழுவதையும் மல்லிகாவுக்கு சுத்தி காமிச்சிருக்காரு. அந்த தோப்புல இருந்த பண்ணை வீட்டை திறந்து, இந்த வீடு பூரா குப்பையா இருக்கு, கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொடு மல்லிகான்னு சொல்லியிருக்காரு. மல்லிகாவும் விளக்கமாத்த எடுத்துக்கிட்டு அந்த வீடு முழுவதையும் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அழகேசன் மெதுவா மல்லிகா கிட்ட பேச்சு கொடுத்திருக்காரு. மல்லிகா, உனக்கு ஏதாவது 2வது திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசை ஏதாவது இருக்கான்னு கேட்டு. அதுக்கு மல்லிகா, இல்லங்க, என்னோட பையனுக்கு 7 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல போய் நான் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஐடியா எதுவும் எனக்கு இல்லைன்னு சொல்லி இருந்திருக்காங்க. உடனே அழகேசன், சரி மல்லிகா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் நான் ரொம்ப நாளா தவிச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கும் என்னைய பிடிச்சிருந்தா சொல்லு, உன்னை நான் காலம் பூரா நல்லபடியா வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அழகேசன் எதிர்பாராத நேரத்துல இந்த மாதிரி சொன்னதும் ஆரம்பத்துல மல்லிகா கொஞ்சம் தயங்கி இருக்காங்க. அப்புறம் யோசிச்சு பார்த்த மல்லிகா, தன்னோட வறுமை நிலையை போக்குனவரே இவர்தான், மேலும் தனக்கு ஒரு ஆண் துணை தேவைன்ற ஒரே காரணத்துக்காக சரின்னு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. மல்லிகா சம்மதம் தெரிவிச்சதும் அழகேசன் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. அதற்கு பிறகு மல்லிகாவை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டு இருந்திருக்காரு. அதற்கு அடுத்த நாட்கள்ல இருந்து இவங்க வேலை செய்யற இடத்துல ரொம்பவே நெருக்கமா பேசி பழகி இருந்திருக்காங்க. அப்படித்தான் ஒரு நாள் காலையில இவங்க எல்லாரும் வேலைக்கு வந்தப்ப கனமழை பெஞ்சிருக்கு. இவங்களால வேலையே செய்ய முடியாத அளவுக்கு மழை பெருசா பெஞ்சிருக்கு. அப்போ அழகேசன் கட்டட வேலைக்கு வந்த எல்லாருக்கும் லீவு கொடுத்திருந்திருக்காரு. அழகேசன் மல்லிகா கிட்ட வந்து, மல்லிகா, உன் கையால சமைச்சு எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு தோப்புல வந்து சமையல் பண்ணி தர்றியான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு மல்லிகாவும், ஓ சமையல் தானே, தாராளமா பண்ணி தரேன்னு சொல்லி இருந்திருக்காங்க. இப்போ அழகேசனும் மல்லிகாவும் அந்த சமையலுக்கு தேவையான சமையல் ஜாமான்கள், ஒரு நாட்டு கோழியும் வாங்கிட்டு நேரா அவரோட தோட்டத்துக்கு போயிருக்காங்க. தோட்டத்துக்கு போன அழகேசன் அந்த நாட்டு கோழியை வெட்டி சுத்தம் பண்ணி கொடுத்திருக்காரு. மல்லிகாவும் அந்த கோழியை வாங்கிட்டு போய் சமையல் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. மல்லிகா சமையல் பண்ற வரைக்கும் அழகேசன் அவரோட கைத்து கட்டில உட்காந்து சாராயம் குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்ச நேரத்திலே மல்லிகா சிக்கன்
சிக்கன் கிரேவியும் சிக்கன் வறுவலையும் ரெடி பண்ணி அழகேசன் கிட்ட கொடுத்துருக்காங்க. மல்லிகா சமைச்சு கொண்டு வந்த அந்த சிக்கனை சாப்பிட்டு பார்த்த அழகேசன் அந்த சுவையில மயங்கி இருக்காரு. இந்த சமையலை செஞ்ச உன்னோட கைக்கு தங்க வளையலே போடலாம்னு சொல்லி இருந்திருக்காரு. அழகேசன் இந்த மாதிரி சொன்னதும் மல்லிகா பூரிச்சு போயிருக்காங்க. இவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு அந்த பண்ணை வீட்டுக்குள்ள போய் கணவன் மனைவி மாதிரி உறவுல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு அழகேசன் மல்லிகாவுக்கு ஒரு மொபைல் போன் ஒன்று வாங்கி கொடுத்திருக்காரு. அதற்கு பிறகு மல்லிகாவும் அழகேசனும் பல முறை பகல் நேரத்துல அந்த தோட்டத்து பண்ணை வீட்டுல சந்திச்சிருக்காங்க. பகல் நேரத்துல அவங்க அந்த பண்ணை வீட்டுக்குள்ள தனியா இருக்கும்போது வீட்டுக்கு வெளியில வினோதமான சத்தங்கள் கேட்டிருந்திருக்கு. மல்லிகாவோட காதுக்கு மட்டும் ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் கேட்டிருந்திருக்கு. மல்லிகா பதறி போய் வெளியே போய் பாருங்க, யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேக்குதுன்னு சொல்லி இருந்திருக்காங்க. அழகேசனும் வெளியே போய் பார்த்துட்டு எதுவும் இல்லமான்னு சொல்லி மல்லிகாவை சமாதானம் படுத்தி இருக்காரு. மல்லிகாவும் அழகேசனும் அந்த அறையில அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது மல்லிகாவோட முகத்துல சூடான காத்து பட்டிருக்கு. மல்லிகா கண்ணை முடிச்சு பார்த்திருந்திருக்காங்க. ஒரு பெண்ணோட முகம் கொடூரமான நிலையில காத்த உஃப்னு ஊதுன மாதிரி தெரிஞ்சிருக்கு. மல்லிகா பயந்து போய் இந்த விஷயத்த அழகேசன் கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சிருந்திருக்காங்க. என்ன காரணம்னா அவரே இப்பதான் இந்த தோட்டத்தை ஆசாசையா வாங்கி இருந்திருக்காரு. நாம ஏதாவது சொன்னோம்னா அவர் தப்பா நினைச்சுப்பாருன்னு சொல்லிட்டு மல்லிகா அந்த விஷயத்த அழகேசன் கிட்ட சொல்லாம அப்படியே மறைச்சிருந்திருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு மல்லிகா அந்த தோட்டத்துக்கு வர்றதையே தவிர்த்திருக்காங்க. அழகேசன் தன்னோட மனைவி குழந்தைகளையெல்லாம் மறந்துட்டு எல்லா நேரத்திலையும் மல்லிகாவோட ஞாபகத்திலே இருந்திருக்காரு. என்னதான் அழகேசன் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தாலும் தன்னோட மனைவி குழந்தைகள் கிட்ட முன்ன மாதிரி முகம் கொடுத்து கூட பேசுறது இல்ல. எதையோ பறி கொடுத்தது மாதிரியே இருந்திருக்காரு. அழகேசனோட இந்த மாற்றத்தை பார்த்த அவரோட மனைவி வேலை அதிகமா இருக்கனாலதான் தன்னோட கணவர் மாதிரி நம்மகிட்ட அன்பு செலுத்தலையோன்னு நினைச்சாங்க. அழகேசனும் ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல இருந்ததுனால மல்லிகா கூட பழகிறத யாருக்குமே தெரியாம ரகசியமா தான் வச்சிருந்திருக்காரு. அப்படித்தான் ஒரு நாள் வேலை முடிஞ்சு மல்லிகா வீட்டுக்கு போகும்போது அழகேசன் மல்லிகா கிட்ட, நீ வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு தோட்டத்துக்கு வந்துரு, நாம 2 பேரும் மீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. அழகேசன் மல்லிகா கிட்ட இன்னைக்கு நீ தோட்டத்துக்கு வந்தே ஆகணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி இருந்திருக்காரு. மல்லிகாவும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அழகேசன் மல்லிகாவை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நேரா போய் ஒயின் ஷாப்ல 2 குவார்ட்டரும் பிரியாணி கடையில போய் 2 பிரியாணி பார்சலும் வாங்கிட்டு தோட்டத்துக்கு போயிருக்காரு. அங்க இருக்கிற பம்பு செட்ல நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு அவரோட கைத்து கட்டில உட்காந்து சரக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ நேரம் சரியா இரவு 7 மணியே நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. மல்லிகாவை இன்னும் காணமேன்னு வலி மேல விழி வச்சு காத்திருந்திருக்காரு. மல்லிகாவோட மொபைல் போனுக்கு கால் பண்ணி பாக்குறாரு. மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. மணி 7ல இருந்து 8 ஆகுது, இன்னும் மல்லிகா வந்த பாடுல. அழகேசனும் மல்லிகா மொபைலுக்கு கால் பண்ணி பாக்குறாரு. மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. ரொம்ப நேரம் ஆகியும் மல்லிகா இன்னும் வரலையேன்ற டென்ஷன்ல அழகேசன் மறுபடி சாராயத்தை குடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. போதை தலைக்கு ஏறி இருந்திருக்கு. அந்த தோட்டத்தை சுத்திலும் பக்கத்துல எந்தவித தோட்டமும் இல்லாம காடா தான் இருந்திருக்கு. அழகேசன் எதேச்சியா மெயின் கேட்டு பக்கம் பார்த்திருக்காரு. வாசல்ல யாரோ நிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்த அழகேசன், மல்லிகா கேட்டு சும்மா தான் சாத்தியிருக்கு, வா உள்ளன்னு கூப்பிட்டு இருந்திருக்காரு. இப்போ மல்லிகா மெதுவா நடந்து அழகேசனுக்கு பக்கத்துல வந்திருக்காங்க. அழகேசன் அந்த குண்டு பல்ப் வெளிச்சத்துல மல்லிகாவை பார்த்திருக்காரு. தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு தேவலோகத்து தேவதை மாதிரி தெரிஞ்சிருக்காங்க. எப்பையும் விட இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா தெரிஞ்சிருக்காங்க. மல்லிகாவை பார்த்த அழகேசன், வா மல்லிகா, ஏன் இவ்வளவு நேரம்? உனக்காக நான் எவ்வளவு நேரம் சாப்பிடாம வெயிட் பண்றது, வா 2 பேரும் சேர்ந்து பிரியாணியை சாப்பிடலாம்னு கூப்பிட்டு இருந்திருக்காரு. மல்லிகா கிட்ட அந்த பிரியாணி பார்சலை கொடுத்துட்டு அவர் போய் கைகால் மூஞ்சியை கழுவுறதுக்காக கிணத்து மேட்டுக்கு போயிருக்காரு. மல்லிகா அந்த கட்டில உட்காந்து பிரியாணி பார்சலை விரிச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல அழகேசனோட பாக்கெட்ல இருந்த செல்போன் ரிங் ஆயிருந்திருக்கு. இந்த நேரத்துல யாரா கால் பண்றதுன்னு போனை எடுத்து பார்த்திருந்திருக்காரு. போன்ல மல்லிகா காலிங்னு வந்திருக்கு. எதுக்குடா இவ பக்கத்துல இருந்துகிட்டே கால் பண்றான்னு சொல்லிட்டு மல்லிகாவை பார்த்திருக்காரு. ஆனா மல்லிகா எந்தவித அசைவும் இல்லாம குனிஞ்சு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. சரி, மல்லிகா ஏதோ ஆசையா விளையாட்டத்தான் கால் பண்றாளோன்னு நினைச்சிட்டு அந்த காலை அட்டன் பண்ணி இருந்திருக்காரு. அழகேசன் போனை அட்டன் பண்ணி, என்ன மல்லிகா, என்னன்னு சொல்லுன்னு கேட்டு இருந்திருக்காரு. அப்போ மல்லிகா என்ன சொல்றாங்கன்னா, சாரிங்க, என்னை மன்னிச்சிருங்க, இன்னைக்கு என்னால வர முடியல. நான் முன்னாடியே உங்கள்கிட்ட கூப்பிட்டு சொல்லலான்னு பார்த்தேன், எங்க ஏரியாக்குள்ள கரண்ட் இல்ல, மொபைலும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, இப்பதான் சார்ஜ் போட்டு உங்கள்கிட்ட விஷயத்த சொன்னேன்னு சொல்லியிருக்காங்க. மல்லிகா இந்த மாதிரி சொன்னதும் அழகேசனுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. என்ன மல்லிகா, விளையாடுறியா? இப்பதானே வந்து கூட இப்ப கட்டில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டிருக்காரு. என்னது, நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேனா? ஐயோ, நான் வரவே இல்லைங்கன்னு மல்லிகா சொன்னதும்
இப்போ அழகேசன் அந்த கட்டில திரும்பி பார்த்திருக்காரு. அங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது மல்லிகா மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. விளையாடாத மல்லிகா, போன வையின்னு சொல்லி கட் பண்ணிட்டு அழகேசன் சந்தேகத்தோட பக்கத்துல போய் பார்த்திருக்காரு. அங்க போய் பார்த்த அழகேசனுக்கு அள்ளு விட்டுருக்கு. என்ன காரணம்னா, அந்த கட்டில் மேல உட்கார்ந்திருந்த பெண் இப்போ மல்லிகா மாதிரி இல்ல. அந்த பெண்ணோட உடல் முழுவதும் கருகருன்னு தீயில கருகி போன மாதிரி கொடூரமான பெண் மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது ஒரு மாதிரி உருன்னு உரிமிக்கிட்டு அதோட பிரியாணி பார்சலையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அழகேசனோட பிரியாணி பார்சலையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்த அழகேசனுக்கு குப்புன்னு வேர்த்து ஏறின போத அப்படியே இறங்கி இருக்கு. இருந்தாலும் அழகேசனுக்கு அந்த முன்னாடி பார்த்த உருவம் மல்லிகா மாதிரி தானே தெரிஞ்சிச்சுன்ற சந்தேகத்துல மல்லிகான்னு கூப்பிட்டு இருந்திருக்காரு. இப்போ அந்த பெண் திரும்பி பார்த்திருக்கு. அழகேசனுக்கு ஈரக்கொலையே நடுங்கி இருக்கு. அந்த பொண்ணோட முகத்தை பார்க்கறதுக்கே விகாரமா தெரிஞ்சிருக்கு. என்னது மல்லிகாவா? என்னோட பேரு சரஸ்வதி. இந்த முதலாளிக பூராமே இப்படித்தான் இருப்பீங்களாடா? அப்பாவியா வேலைக்கு வந்த என்னைய நாசம் பண்ணி என்னோட முதலாளி என்னைய எரிச்சு இந்த தோட்டத்துல தான் புதைச்சான். அப்ப இருந்து என்னோட ஆன்மா நிம்மதியே இல்லாம இந்த தோப்புக்குள்ளே தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. இது என்னோட இடம், என்னோட அனுமதி இல்லாம இங்க யாருமே வரக்கூடாதுன்னு கத்தி இருக்கு. அழகேசன் இப்ப பயத்துல எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம கிணத்து மேட்டு பக்கம் ஓடி இருக்காரு. அங்கிருந்து மோட்டார் அறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சு அந்த ஆன்மா வருதான்னு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரத்துல பக்கத்துல இருந்த தென்னை மரத்து மேல யாரோ உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கு. அந்த மொத்த தோப்பும் பயங்கர நிசப்தமா இருந்திருக்கு. அழகேசன் மரத்து மேல இருந்து ஏதோ சத்தம் கேக்குதுன்னு நிமிந்து பார்த்திருந்திருக்காரு. அந்த ஆன்மா அந்த மரத்து மேல இருந்து வாயை திறந்துகிட்டு அகோரமா கத்தி வேகமா வெளியே ஓடுறதுக்கு முயற்சி பண்ணி இருக்காரு. மரத்து மேல இருந்த அந்த ஆன்மா 4 கால் பாய்ச்சல்ல அழகேசன் மேல பாஞ்சு அவர் முதுகுல தாக்கி இருக்கு. அழகேசன் தரையில விழுந்து துடிச்சிருந்திருக்காரு. அந்த ஆன்மா அழகேசனோட கழுத்தை நெரிச்சிருந்திருக்கு. அழகேசன் பயங்கரமா விடாம கத்தி இருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் எதுவுமே பண்ண முடியாம மயங்கி விழுந்துடுறாரு. அழகேசனோட முதுகுல அந்த ஆன்மா பயங்கரமா தாக்கி இருக்கு. மறுநாள் காலையில பொழுது விடிஞ்சதும் அழகேசனோட மனைவி தன்னோட கணவர் இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு சொல்லி எல்லா பக்கமும் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் அவங்க தோட்டத்துல வந்து பார்த்திருந்திருக்காங்க. அழகேசன் அந்த கேணி மேட்டுக்கு பக்கத்துல மயக்க நிலையில பேச்சு மூச்சு இல்லாம கிடந்திருக்காரு. அழகேசனோட முகத்துல தண்ணி தெளிச்சிருக்காங்க. கண்ணு முழிச்சு பார்த்த அழகேசன் பித்து பிடிச்ச மாதிரி நிதானம் இல்லாம இருந்திருக்காரு. அழகேசனை வேகமா தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்காங்க. டாக்டர்களும் அழகேசனுக்கு எவ்வளவோ சிகிச்சை பண்ணி பாக்குறாங்க. அவங்களாலே எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவருக்கு மனநலம் பாதிச்சிருச்சு, எங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு கையை விரிச்சிடுறாங்க. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகு அழகேசன் கட்டட வேலைக்கு போறதே இல்லை, வீட்டோட தான் இருந்திருக்காரு. ஒரு 5 வயசு குழந்தைக்கு என்ன அறிவு இருக்குமோ அந்த அளவு தான் அழகேசனுக்கு அறிவு இருந்திருக்கு. மேலும் ஒரு கையும் ஒரு காலும் செயலிழந்த நிலையில நடைபிணமா தெரிஞ்சிருக்காரு. இவங்களும் அந்த தென்னந்தோப்பை விற்கலான்னு முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த தோப்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட யாரும் அதை வாங்குறதுக்கே முன் வரல. இப்ப வரைக்கும் அந்த தென்னந்தோப்பு பூட்டிய நிலையில தூந்து போய் தான் கிடக்கு. இன்னமும் அந்த தோப்புக்குள்ள அந்த ஆன்மா காவு வாங்குறதுக்காக காத்திருக்கு. இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உண்மையிலே பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களை நான் இதே மாதிரி ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தோட வந்து சந்திக்கிறேன். பாய்.